أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا لن نؤثرك على ما جاءنا من البينات والذي فطرنا فاقض ما أنت قاض إنما تقضي هذه الحياة الدنيا. அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால் வாராந்தம் நடைபெறக்கூடிய எங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே நேரகாலத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள் என்கிறதுக்கான ஒரு அடையாளம். நாங்கள் அனைவரும் நேரகாலத்தோடு பள்ளிவாசலில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்திருப்பது. அந்த வகையில் நாங்கள் சென்ற கிழமை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அட்டூழியம் புரியக்கூடிய, பெருமை அடிக்கக்கூடிய அந்த ஃபிரௌனுக்கு முன்னால் நளினமான வார்த்தையை கொண்டு உபதேசம் செய்து அல்லாஹ்வின் பால் அழைத்த நேரத்தில் அவன் சொன்னான், நான் உன்னை நம்ப மாட்டேன், உங்கள் இருவரையும், வமா நஹ்னு லகுமா பிமுமினின், நாங்கள் அனைவரும் உங்கள் இருவரையும் நம்ப மாட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், நான் இதற்கான ஒரு அத்தாட்சியை கொண்டு வந்தாலுமா? அப்ப சொன்னால் கொண்டு வாருங்கள். அப்ப பெருநாளுடைய தினமன்று ஊருடைய மத்திய இடத்தில் காலை பொழுதில் அனைவரும் ஒன்று சேர்ந்த அந்த நேரத்திலே எல்லா சூனியக்காரர்களையும், ஊரில் இருந்த, அந்த நாட்டில் இருந்த, எகிப்தில் இருந்த எல்லா சூனியக்காரர்களையும் கொண்டு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அத்தாட்சியை முறியடிப்பதற்காக வேண்டி பிகுல்லி சஹாரின் அலீம், சூனியத்தில் பாண்டித்தியம் பெற்றவர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து முன்னால் நிறுத்தி போட்டி வைத்தார். போட்டி வைத்த நேரத்திலே எந்த சூனியக்காரர்களை அவன் ஒன்று திரட்டினானோ, எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தோற்கடித்தால் அவர்களுடைய பேச்சை மீறி ஃபிரௌன் செயற்பட மாட்டான் என்று வாக்குறுதிகள் எல்லாம் நடந்து முடிஞ்சு. அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் முதலாவதாக உங்களுடைய வித்தையை, சூனியத்தை நீங்கள் செய்யுங்கள், பிரச்சனை இல்லை. அந்த நேரத்திலே இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? தன்னுடைய தடியை போட்டார்கள், தன்னிடம் வைத்திருந்த தடியை போட்டார்கள். அது பாம்பாக, உண்மையான பாம்பாக மாறி அவர்கள் காட்டிய அனைத்து, அவர்கள் கயிறு அதே போன்று தடிகளை கொண்டு வந்து பாம்பாக மாற்றி காட்டினார்கள். அந்த அனைத்து பாம்புகளையும் இந்த பாம்பு விழுங்கிவிட்டது. அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள், இது மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்டிய இந்த முறை, இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தனிப்பட்ட அவர் உண்மையான சூனியம் இது கிடையாது, இது அல்லாஹ் தஆலாவுடைய அற்புதம், இது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதம் என்பதை புரிந்து கொண்டதற்கு பின்னால் என்ன செய்தார்கள்? உடனே சுபித்துக்கு போய்விட்டார்கள். ஆமன்னா பிரப்பில் ஆலமீன், எங்களுடைய உலகத்தாருடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். ரப்பி மூசா வ ஹாரூன், இந்த இரண்டு பேரும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எந்த இறைவனை எங்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்களோ அந்த இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்ன உடனே ஃபிரௌன் திகைத்து போய்விட்டார். அந்த நேரத்தில் தான் என்ன சொன்னான்? அந்த எந்த சூனியக்காரர்களை கூட்டிட்டு வந்தானோ அவர்களை பார்த்து சொன்னான், நான் அனுமதி தர முன்னால் நீங்கள் இவ்வாறு செய்து விட்டீர்களே, எனக்கு ஒரு தாழ்வு சிக்கல் வந்து விட்டது. எனவே என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நான் என்ன செய்ய போகிறேன்? உங்களை தலைகீழாக, வலது கையை வெட்டினால் இடது கால், இடது கையை வெட்டினால் வலது கால், இவ்வாறு வெட்டி ஈச்ச மரத்திலே உங்களை தொங்க விடப் போகிறேன். எவ்வளவு அவன் உண்மையிலே செய்யக்கூடியவன், ஏன் ஜனாதிபதி, அரசன், உண்மையிலே செய்யக்கூடியவன் என்றாலும் பாருங்கள், இந்த இடத்திலே அவர்கள் என்ன சொன்னார்கள்? காலு, அந்த சூனியக்காரர்கள் சொன்னார்கள், லன் நுக்ஸிரக அலா மா ஜாஅனா மினல் பையினாத்தி வல்லதி ஃபதரனா, ஏ ஃபிரௌனே, நீ என்ன செய்தாலும் சரி உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். நீ இப்ப தற்பொழுதும் இறைவன் சொல்கிறாய், என்னை ஏற்றுக்கொள்ளும்படி செல்கிறாய், நாங்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். இதைவிட மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தூதுத்துவத்தையும் எங்களுடைய இரட்சகன் வல்லதி ஃபதரனா, எங்களை படைத்த அல்லாஹ்வையும் விட உன்னை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தூதுத்துவம் இது உண்மையானது. ஏன், நாங்கள் பெரும் சூனியக்காரர்கள், எங்களை மிஞ்ச யாருமே கிடையாது, நாங்கள் அனைத்து 100% பெர்ஃபெக்ட். அப்படி இருந்தும் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வெறுமனே போட்ட அந்த ஒரு தடி
அது பாம்பாகவும் பெரிய பாம்பாக துபானும் முபீன் பெரியோரு பாம்பாக மாறி நாங்கள் காட்டிய அந்த வித்தையை அந்த பாம்புகள் அனைத்தையும் விழுங்கி விட்டது. எனவே இது நாங்கள் படித்த சூனியம் வேற, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போட்ட இந்த அத்தாட்சி காட்டிய இந்த அத்தாட்சி வித்தியாசமானது, இது அல்லாஹ்வின் மட்டும்தான் செய்ய முடியும் என்பதை புரிந்து ஏற்றுக்கொண்டார்கள். எனவே நாங்கள் நீ என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீ என்ன முடிவெடுக்க போறாயோ அந்த முடிவை நீ எடு, பிரச்சனை இல்லை. நீ சொல்லுகிறாயே நாங்கள் கொண்டு கொல்ல போறோம், உங்களை எல்லாரையும் நாங்கள் ஈச்ச மரத்தில் தொங்க விட போறேன், இப்படி எல்லாம் சொல்றாயே அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீ எடுக்கிற முடிவை நீ எடுத்துக்கொள். இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா. நீ என்ன முடிவு எடுத்தாலும் நீ ஒரு முடிவு எடுப்பாய் தான் எங்களை கொல்றதுக்கோ இல்லாட்டி என்னது சிலுவையில் அடைகிறதுக்கோ, அது இந்த உலகத்துல மட்டும்தான் உனக்கு செய்ய முடியும். இந்த உலகத்துல மட்டும்தான் உனக்கு என்ன செய்ய முடியும், இதை உனக்கு செய்ய முடியும். நீ செய்யறத நீ செஞ்சு கொள். இதுதான் ஈமானிய உணர்வு, இதுதான் அல்லாஹ்வுடைய பயம். இதுக்கு தன் பெயர் அல்லாஹ்வுடைய பயம். நம்மளையும் நல்லிமானம் வைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சித்தன்ல கோழி இறைச்சி இருக்குது, அதே மாதிரி வேற வேற இறைச்சி எல்லாம் மீக்குது. ஆனா நாங்க யாரும் என்ன செய்யறதில்லை, சொல்றது இல்லை. ஏன்? இது ஹலாலான முறையில அறுக்கப்பட்டது கிடையாது. எங்களுக்கு முட்டை போதும், அதுல எங்களுக்கு மரக்கறி போதும். இதுதான் ஈமான். ஏன் நான் சாப்பிடாம கேட்கிறோம்? அல்லாஹ்வோட பயம் எங்களுக்கு இருக்குது. நாங்க இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக் கொள்ளணும், நாங்க இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுற நேரத்துல நாங்க என்ன செய்யறோம், எங்களோட ஈமானுடைய அந்த உணர்வின் காரணமாக அதை நாங்கள் தவிர்த்து இருக்கிறோம், அதை நாங்கள் விட்டு விலகிடுறோம். நாங்கள் நினைச்சிருக்க கூடாது, நான் சாப்பிடுறது சில முட்டையா இருந்தாலும் மரக்கறியா இருந்தாலும் இந்த நான் சாப்பிடுறது பசி போகுது, ஆனா கசப்போட தான் போகுது, அந்த அதுல விருப்பமா ஈக்குது பொரிச்ச கோழி. நாங்க இதுக்காக விட்டு கொடுக்குறோமே எங்களோட ஈமானுக்காக வேண்டி, நாங்க அதை தவிர்த்து ஹலால சாப்பிடுறோமே. நாங்க நினைச்சிருக்க கூடாது, அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்வான், அல்லாஹ் எங்களுக்கு இதன் காரணமாக நான் என்னுடைய இந்த செயற்பாட்டின் காரணமாக அல்லாஹ் என்ன விரும்புகிறான். ஏன் இந்த அடியான் எனக்காக வேண்டி பயப்பட்டு இந்த இறைச்சியை தொடாமல் இருக்கிறான். எங்களுக்கு பின்னால யாருமே கிடையாது. நாட்டில் தான் நாங்கள் நினைச்சோம் சுத்தி வச்சு ஆக்கள் இருப்பாங்க, தெரிஞ்சவங்க இப்ப இங்க யாருமே இல்லை. நான் வேண்டிய ஒன்று எனக்கு செய்ய முடியும் என்றாலும் நான் இந்த செயற்பாட்டில் தவிர்த்து இருக்கிறேனே, இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. எனக்கு அல்லாஹ் என்ன புரிஞ்சிக் கொள்வான். இந்த டைம்ல நாங்க இந்த டைம்ல இங்க இருக்கும் காலம் எல்லாம் இப்படி நாங்க செயல்பட்டால், ஒரு குறுகிய ஒரு கொஞ்ச காலம் நாங்க கஷ்டப்பட்டாலும் நாங்க நாட்டுக்கு போனதுக்கு எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சுவண்டியான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவானுங்கிறது நிச்சயமாக எந்த விதமான பிரச்சனை சந்தேகமும் இல்லை. இந்த இடத்துல மாதிரி இந்த உலகத்துல மட்டும்தான் எல்லாமே இந்த பிரச்சனை இந்த கொரியால இருக்கும் வரைக்கும் தான். இந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை இங்கிருந்து போனதுக்கு பின்னால ஒளிமயமானதாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை, ஒரு பொழுதும் இல்லை. நிச்சயமாக நீங்க அப்படி டெஸ்ட் பண்ணணுமா இருந்தா இந்தில இருந்து இந்த மாதிரியான நியத்துல இந்த மாதிரியான எண்ணத்துல யாரெல்லாம் நான் உனக்காக வேண்டி விட்டு நான் சாப்பிட மாட்டேன், நான் இது பக்கம் போக மாட்டேன் இந்த அந்த சகிப்பு தன்மையோட யாரெல்லாம் அந்த நேரத்தில் நீங்க துவா கேட்டாலும் ஒரு துவா ஏற்றுக் கொள்ளப்படும். சந்தர்ப்பத்தில் நாங்க துவா கேட்டாலும் துவா என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்? எங்களுடைய இந்த மாதிரியான நல்ல அமல்கள் செய்கின்ற நேரத்தில் நாங்க அல்லாஹ் கிட்ட கையேந்தும் பொழுதும் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு இந்த வாழ்க்கையில் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான். எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்ன சொன்னாங்க, இன்னா ஆமன்னா பிரப்பினா, நீ எடுக்கிற முடிவை நீ எடுத்துக்க, எங்களை கொலையா செய்ய போகிறாய், கொலை செஞ்சு போ. பலஸ்தீன்ல இன்னமும் அடிபட்டு கொண்டுதான் இருக்குது. நேற்றுல முந்தநாத்து 88 பேர் ஒரே நேரத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. நாங்க எப்படி விறகு கட்டையை நாங்க என்னது லொரியில ஏற்றுவோமோ அதே மாதிரி அவங்க எதை ஏத்துறாங்க, மனித உடலை ஏத்துறாங்க. அந்த வெள்ளை கபன் துணியில என்ன இருக்கு, ரத்தம். சின்ன பிள்ளைய பைக்ல தூக்கிட்டு எடுத்துட்டு போறாங்க, 3 புள்ள சின்ன புள்ள அடிபட்டு உதடு தொங்கி வஃபாத், 3 பிள்ளைகள். இப்படியான கஷ்டத்தை அவங்க உணர்ந்துட்டு இருக்கிறாங்க. எதுக்காக வேண்டி? நீ இந்த உலகத்துல மட்டும் இந்த பிரச்சனை, இந்த டைம்ல மட்டும் இந்த பிரச்சனை. நாங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நாங்க என்ன செஞ்சிக்கிறோம், பாடுபட்டிருக்கிறோம். எனவே இந்த உலகத்துல மட்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நடக்கும். இதுதான் உண்மையான ஈமான் பக்குவம், இதுதான் உண்மையான ஈமான் பக்குவம். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய பயத்தை நாங்கள் நினைஞ்சிடப்படாது, ஒரு பொழுதும் எங்களை விட்டும் தூரமாக்கி விடக்கூடாது. நாங்க ஏன் அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறோம், லியக்ஃபிர லனா ஹதாயானா, எங்களோட தவறுகள் அல்லாஹ் மன்னிப்பதற்காக வேண்டி. சூனியம் என்பது மிகப்பெரிய கொடூரமான ஒரு மோசமான பெரும் பாவங்களில் மிகப்பெரிய பாவம். 7 பாவம் இருக்குது, பெரும் பாவங்கள் கிட்டத்தட்ட 70 பெரிய பாவம் இருக்குது.
பெரிய பாவங்கள் கிட்டத்தட்ட 70 இருக்குது. அந்த 70ல 7 மிகப்பெரிய பெரிய பாவம். அஸ்ஸபுல் மூபிகாத், அழிவின் பக்கம் லேசா கொண்டு போய் சேர்த்துரும். அதுல ஒன்று சூனியம். அதுல ஒன்று என்ன? சூனியம், பொல்லாதது. வலா யுஃப்லிஹு ஸாஹிர், சூனியம் செய்யக்கூடியவன் வெற்றி அடைய மாட்டான். சூனியம் செய்யக்கூடியவன் வெற்றி அடைய மாட்டான், வெற்றி அடையவே அவனுக்கு முடியாது. அவள் சூனியம் செய்யக்கூடியவனாக இருக்கலாம், அல்லது இன்னொரு மனிதனுக்கு சூனியம் செய்வதற்காக வேண்டிய அந்த சூனியக்காரனும் செல்பவனாக இருக்கலாம். அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது கிடையாது. இதெல்லாம் கோழைகள் பயன்படுத்தக்கூடிய மோசமான ஒரு ஆளுநர். அந்த சூனியம் பின்னால் இருந்து செயல்படுறது. ஒரு மனிதனுக்கு நேரடியாக, ஒரு மனிதனுடைய எனக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தால் இஸ்லாம் என்ன சொல்லுது? நேரடியாக அந்த பிரச்சனையை என்ன செய்யுங்க, பேசிக்கொள்ளுங்க. நீங்க 2 பேரும் நேரடியாக பேசி அந்த இடத்துல பேசி அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதுதான் புத்திசாலித்தனம். அந்த அன்னைக்கு நாங்க பேசி முரண்பட்டதுக்கு பின்னால் அந்த குரோதத்தை அப்படியே மனசுல வச்சு, வஞ்சகத்தை வச்சு, அந்த பொறாமையை வச்சு இந்த மனிதனுக்கு சந்தர்ப்பத்தை பார்த்து நான் என்னது அநியாயம் செய்வது மிக மோசமான செயல். அதுல இந்த சூனியமும் உள்ளடங்கும். ஏன்? நேரடியாக அவனோட மோதிக்கொள்ள இயலாமல் இருப்பதற்காக வேண்டித்தான் அந்த மனிதன் என்ன செய்யலாம், சூனியத்தின் பக்கம் நாடுகிறான். இது மிகப்பெரிய மோசமான செயல். சூனியத்தில் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு மனிதனும், அது சூனியக்காரனாக இருக்கோ மேலும், அல்லது அந்த சூனியத்தை செய்வதற்கு இன்னொரு மனிதனுக்கு போகக்கூடியவனாக இருக்கோ மேலும், யாருக்கும் வெற்றி அடைய முடியாது. வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைது அத்தா, அவன் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவனுக்கு வெற்றி அடையவே முடியாது. அப்ப இந்த சூனியக்காரர்கள் என்ன செய்யறாங்க? ஏற்கனவே செஞ்சிருப்பாங்களா இல்லையா எத்தனை சூனியங்கள்? அப்ப நான் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஏன்? லியஃபிர லனா ஹதாயானா வமா அக்ரஹ்தனா அலைஹி மின ஸிஹ்ர். நீ இந்த நேரத்துல பாருங்க, ஏற்கனவே அவங்க விரும்பி வந்தாங்க. அவங்க ஏற்கனவே சூனியம் செய்யறதுக்கு விரும்பி வந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? ஏ ஃபிரௌனே, நீ எங்களுக்கு சூனியம் செய்ய வைக்க சொல்லி சொன்னாயே, சூனியத்தை செஞ்சு இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் முடியடிக்கிறதுக்கு சொன்னாயே, இனி இந்த செயற்பாட்டையும் அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும் எங்களுக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டோம். வல்லாஹு கைருன் வ அப்கா, அல்லாஹ் மிக சிறந்தவன், நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். வதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத், மரணமே இல்லாத உயிருள்ள நித்திய ஜீவன் அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்று குர்ஆன் எங்களை பார்த்து சொல்லுது. குர்ஆன் எங்களை பார்த்து என்ன சொல்லுது? மரணமே அடையாத நித்திய ஜீவனான அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உறுதிய நம்பிக்கையை வச்சு நாங்கள் செயல்பட்டால் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடும் நிச்சயமாக வெற்றி அளிக்கும் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த இடத்துல மிக முக்கியமான வாசகங்கள் இதெல்லாம் யாருக்கு வாயிலிருந்து வருது? நேற்று பெரிய சூனியக்காராக்கள் இன்றைக்கு அந்த முஅஜிஸாவை பார்த்த உடனே, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த முஅஜிஸாவை பார்த்த உடனே கண்ணால கண்டுட்டாங்க. அவனுக்கு வளப்பம் நல்லாவே இது மோசமான செயல், இதுதான் உண்மை என்று வழங்கிட்டாங்க. இப்ப பாருங்க எப்படியான வார்த்தை வருது. இன்னஹு மையதி ரப்பஹு முஜ்ரிமன், யார் பாவியான நிலைமையில் அல்லாஹ்விடம் செல்வானோ, அப்படின்றால் மரணம் அடைவானோ, பாவியான நிலைமையில், பெரிய பாவங்கள் எல்லாம் செஞ்ச நிலைமையில், பெரிய பாவங்கள் அனைத்தும் செஞ்ச நிலைமையில் தௌபா இல்லாமல் எவன் மரணம் அடைவானோ, ஃபைன்னலஹு ஜஹன்னம், அவனுக்கு என்ன கிடைக்கும்? நரகம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நரகம் கிடைக்கும். பெரிய பாவங்கள் என்னென்ன இருக்குது? இணை வைக்கிறது இருக்குது. இணை வைக்கிறது அல்லாஹ் கிட்ட நாங்கள் கையேந்தி கேட்கணும். அது இல்லாமல் இந்த உலகத்தில் வேற எந்த ஒருத்தரையும் என்ன செய்யலாது, அல்லாஹ் இடத்துல கொண்டு போயிட்டு என்ன செய்யலாது, நிறுத்தி எங்களுக்கு உதவி கேட்க முடியாது. எந்த அளவுக்குண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து கூட என்ன செய்ய முடியாது. அந்த அந்த ரவுதா ஷரீஃபில் போயிட்டு கூட ஏ நபியே எங்களுக்கு கிருபை செய்வாயாக அப்படின்னு என்ன செய்யலாது, நபியை பார்த்து கூட விழித்து கேட்கலாது. அது அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது. அல்லாஹ் இடத்துல கொண்டு வைக்கிறதுக்கு சமம் முடியாது. வெறுமனே உதவி அல்லாஹ் கிட்ட மட்டும் நாங்கள் கேட்கணும். கையேந்தோனும் யார்கிட்ட? அல்லாஹ் கிட்ட மட்டும்தான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், இந்த இடத்துல பாருங்க, இய்யாக என்கிற அந்த வாசகம் இருக்கிறே, உன்னை நாங்கள் வணங்குகிறோம் என்று, அதாவது எங்களுக்கு தமிழ்ல அதுக்கு சொல்ல முடியாது. அரபுல தெரிஞ்சவங்க பார்த்தா வழங்கும். செயற்படு பொருளை முன்னுக்காக்கி செல்வது, செயற்படு பொருளை முன்னுக்காக்கி எழுவாயையும் கையிலையும் பின்னுக்காக்கி செல்வது. இதுல அர்த்தம் ஸ்ட்ராங் ஆயிக்கும். எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள் இப்படி வந்தால் அந்த வாசகத்துக்கு ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கு. ஆனால் செயற்படு பொருளை முன்னுக்காக்கி எழுவாயையும் பயனிலையும் பின்னுக்காக்கி சொன்னா அரபுல அதுக்கு அந்த வார்த்தைக்கு ஸ்ட்ராங் கூட, ஸ்ட்ராங் கூட. அப்ப இந்த இடத்துல சூரத்துல் ஃபாத்திஹால இடம்பெறக்கூடிய இய்யாக நஅபுது
வையாக்க நஸ்தஈன்ல என்ன நடக்குதுன்னா பெஸ்டுக்கு வருது செயற்படு பொருள். யா அல்லாஹ் உன்னை மட்டும்தான் நாங்கள் வணங்குகிறோம், உன்னை மட்டும்தான் நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் மாத்திரம்தான் உதவி தேடுகிறோம் அர்த்தம். அது வேற யாருமே நாங்கள் வேற யாரையும் வணங்குறதும் கிடையாது, வேற யாருக்கிட்டையும் உதவி கேட்கிறதும் கிடையாது என்ற ஒரு ஸ்ட்ராங்கான அர்த்தம் அல்ல இருக்குது. எனவே அந்த அடிப்படையில் பாருங்க, அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது பெரிய பாவம். அதே மாதிரி ஒரு மனிதனை அநியாயமான முறைக்கு கொலை செய்வது, ஒரு மனிதனை அநியாயமான முறையில் கொலை செய்வது, இதுவும் பெரிய பெரிய பாவம். பெரிய பாவங்களில் மிக அந்த சின்ன நான் 7 விஷயங்கள் சொன்னேனே, 7 பெரிய பாவங்கள். அதுல ஹை குவாலிட்டி இருக்கக்கூடியதுல 2வது. 3வது உகூகுல் வாலிதைன், தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நோவினை கொடுக்கிறது. எங்களை பெற்றெடுத்த உம்மா பாப்பாக்கு நாங்க நோவினை கொடுக்கிறோம், எங்களை செயற்பாடுகள் மூலமாக நாங்க என்ன செய்யறது, நோவினை கொடுக்கிறது. அவங்களுக்கு தேவையாயிக்கும், அவங்களுக்கு உதவி செய்யப்படுறதுக்கு தேவையாயிக்கும். நான் நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறேன், நானும் கண்டும் காணாமைக்கு என்ன நானா பார்த்துக் கொள்ளட்டும், என்ன தம்பி பார்த்துக் கொள்ளட்டும். ஆனா எனக்கு தெரியும் என் அம்மா அப்பாவுக்கு கஷ்டம் ஒன்று இருக்குது. இப்ப அந்த நானா தம்பி தங்கச்சி தாத்தா பார்க்காமைக்கு இருக்கிறாங்க அல்லது அவங்க பார்க்கிறாங்க. ஆனா எனக்கு விளங்குது என் பெற்றோருக்கு தேவை ஒன்று இருக்குது. நான் என்ன செய்யணும், எனக்கு கஞ்சித்தனம் செய்யப்படாது, நான் என்ன செய்யப்படாது, கஞ்சித்தனம் செய்ய என்கிட்ட இருக்குமா இருந்து நான் என்ன செய்யணும், ஒவ்வொரு மாதமும் ஒரு தொகையை நான் நிர்ணயிச்சிக்கணும் என் பெற்றோருக்கு. அவங்களுக்கு அவங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, அந்த மாதத்தில் அவங்க நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி நோய்வாய்ப்படாவிட்டாலும் சரி, என்னுடைய பணத்திலிருந்து ஒரு பகுதி என்ன செய்யட்டும், அவங்களுக்கு போகட்டும். அது 10,000 ரூபாவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது நாளடைவில் பெரிய ஒரு தொகை அவங்களுக்கு மாறிக்கொண்டு போகும், யாருக்கிட்டையும் கையெந்த மாட்டாங்க, மனசு குளிரும். ஒவ்வொரு மாசமும் அவங்களோட அக்கௌண்ட்ல தேவைப்படும் போது பார்த்தா என்னது, அக்கௌண்ட்ல 20,000 ரூபாய் இருக்குது, 30,000 ரூபாய் இருக்குது. எதன் மூலமா ஆயிக்குது, நான் பெற்றெடுத்த இந்த பிள்ளை மூலமாக எனக்கு வந்து கொண்டிருக்குது. மனசு அவன் துவா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை பார்த்த உடனே என்னது, அந்த மனசுக்கு ஒரு சந்தோஷம் கொண்டு வருமே, அது போதும் இந்த வாழ்க்கை செழிப்பாகிறது. இதுக்கு மாற்றமா ஒரு தேவை அவங்களுக்கு வருது, பார்க்கறாங்க, யார்கிட்ட போயிட்டு கேட்கறது, பக்கத்து வீட்டுல கேட்கிறதா அல்லது தெரிஞ்ச சொந்த நாணகமிட்ட கேட்கிறதா. ஆனா தான் பெற்றெடுத்த ஒரு பிள்ளை இருக்குது, அது மூலமா எந்த ஒன்றும் வருது இல்லைண்டா எப்படி இருக்கும் அந்த மனசுக்கு எப்படி இருக்கும். இது ஆகப்பெரிய பாவம். பெற்றோருக்கு நோவினை கொடுக்கிறது இது அடங்கும், மிகப்பெரிய பாவம். அதே மாதிரி சூனியம் செய்வது இதுவும் மிகப்பெரிய பாவம். அதே மாதிரி சாராயம் குடிப்பது, போதை வஸ்துக்கள்ல ஈடுபடுவது, போதை வஸ்துக்களை பாவிப்பது. ஏன் தெரியுமா, அல்லாஹ் ஒரு மனிதனை புத்திசாலியாக படிக்க வச்சுக்கிறான், ஒரு மனிதனை புத்திசாலியாக படைத்து வச்சுக்கிறான். அதனாலதான் பகுத்தறிவு அடையும் வரைக்கும் எந்த ஒரு பிள்ளைக்கும் என்ன செய்யாது, பாவம் எழுதப்படாது. ஏன், அது சின்ன புள்ள, பகுத்தறிவு வந்திக்கும் இது நல்லது இது கெட்டது. ஆனா பருவவயது அடங்கிக்காது. அப்படித்தான் இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யப்படாது, பாவங்கள் எதுவும் எழுதப்படாது. ஏன், சில நேரம் அந்த பிள்ளைகளில் இருந்து விளையாட்டுத்தனமான செய்தி வந்துடும், அதுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்கு. ஆனா எப்ப பருவ வயதை அடைவாரோ, எப்பொழுதும் பருவ வயதை அடைவாரோ, அப்படி என்றால் பருவ வயது அடைவதற்கு 3 அடையாளங்கள் இருக்குது. ஒன்று, 9 வயதுல வர வேண்டிய அந்த இந்திரியம் வெளிப்படுவது. அப்படி அது வெளிப்படவில்லை என்றால், அது வெளிப்படவில்லை என்றால் 15 வயதை அடைவது, பூர்த்தி அடைவது. அதுக்கு முன்னால அவருக்கு இந்திரியமே வந்தில்லை. 15 வயது அவருக்கு பூர்த்தி என்று சொன்னால் என்ன கொடுக்கப்படும், இவர் ஒரு பருவ வயதை அடைந்தவர் என்று தீர்ப்பு கொடுக்கப்படும். அதே நேரத்தில் ஒரு மனிதன் பருவ வயதை அடைகிற அந்த நேரத்திலே ஒவ்வொரு ஆணிலையும் பெண்ணிலையும் சில மாற்றங்கள், உடல் ரீதியான சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களை மெச்சுமணி செய்யப்படும், பருவ வயது என்று பூர்த்தி செய்யப்படும். இதை அடைந்து விட்டால், அது நேற்று அந்த பருவ வயதை அடைந்து விட்டால், அதிலிருந்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் என்ன செய்யப்படும், என்னுடைய செயற்பாடுகள் பதிவு செய்யப்படும். ஏன், அந்த பகுத்தறிவு, அந்த பருவ வயதை அடைந்து வரைக்குமான அந்த நிலப்பாடு, அதுக்கு முன்னுக்குள்ளதான் மன்னிப்பு, அதுக்கு முன்ன இருக்கு மன்னிப்பு இருக்கு. அதுக்கு முன்னுக்கு மௌத்தாகிட்டா எந்த விதமான கேள்வி கணக்கு மேல கேட்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு இரக்கம் உள்ளவன். பருவ வயதை அடைஞ்சிட்டா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கு என்ன இருக்கு, எங்களுக்கு கேள்வி கணக்கு. அப்ப நான் பகுத்தறிவு வந்துட்டது, பருவ வயது வந்துட்டது. இப்ப நான் விளங்கியிருக்கிற விளப்பம், புத்தி, அதுல மாற்றங்கள் எதுவும் செய்யறதுக்கு இயலாது. புத்தியை போக்குறதுக்கான மருந்துகள் எதுவும் பாவிக்கிறதுக்கு இயலாது.
ஏன் இது மிகப்பெரிய ஒரு மோசமான செயல். அல்லாஹ் ஒரு புத்தியை தந்திக்கிறான், அந்த புத்தியை நான் மாற்றி விட்டு நான் என்ன கதைக்கிறேன் என்றே எனக்கு தெரியாத அளவுக்கு என்ன செய்யலாது, குடிகாரன் மாதிரி பைத்தியகாரன் மாதிரி என்ன செய்யலாது, செயற்பாடு செய்யறதுக்கு இயலாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு குடிகாரன் குடித்து விட்டால் அல்லது ஐஸ் பாவனை உடையவன் பாவித்து விட்டால் உமா அப்பா யாருன்னு விளங்காது, சொந்த சகோதரி யாருன்னு விளங்காது, முன்னுக்கு யார் இருக்கிறது தெரியாது. செய்கிற எல்லாத்தையும் செஞ்சு போட்டு அடுத்த நாள் காலை எழும்ப போக்கல வெக்கத்துடாக நின்று வெளியே வார், வெக்கத்துடாக வெளியே வார். அது நாளையோட போக்கல வெக்கமும் போயிட்டு ஏன் என்ன பேசின, யாரோட எப்படி நடந்த ஒன்றும் தெரியாது, என்னத்தை கதைச்ச, அதுக்கு பின்னதாக வெக்க உணர்வு கொண்டு வரும். ஏன் தெரியுமா, இந்த பாவங்கள் மூலமாக புத்திய போக்குற இந்த பாவம் மீக்கி தானே இது மிகப்பெரிய ஒரு பாவம். அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு மனிதனுக்கு மயக்கம் வந்துட்டது, அல்லது சின்ன ஒரு பைத்திய குணம் மாதிரி ஒன்று வந்துட்டது. சில நோய்களுக்கு சில ஆட்களுக்கு சில டைம்ல வெயிட் கூட அடிச்சா பைத்திய குணம் மாதிரி ஒன்று வரும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு தொழுகிறது கட்டாயம் இல்லை, அவங்களுக்கு அந்த நேரத்தில் தொழுகிறது கட்டாயம் இல்லை. அது தொழுகை அவங்க கலா செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை, அதுக்கு மன்னிப்பு இருக்கு. அதே மாதிரி புத்திய போக்கி விட்ட அந்த குடிகாரனோ அல்லது அந்த ஐஸ் பாவிச்சவனோ அவனுக்கும் தொழுகை கடமை இல்லை. எந்த நேரத்தில் தொழுகை கடமை இல்லைன்னா தொழுகை கடமை, தொழுகை என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு குடிகாரன் ஒரு ஐஸ் பாவனை பாவித்தவனுக்கு தொழுகை கடமைன்னா தொழுகை கடமை, அதை பாவித்த நிலைமையில் என்ன செய்ய முடியாது, தொழுதால் தொழுகை கூடாது. அப்ப தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பாருங்க நல்லா வித்தியாசத்தை. அந்த பைத்தியம் ஏற்பட்ட அந்த மனிதனுக்கோ அல்லது மயக்கம் ஏற்பட்ட அந்த மனிதனுக்கோ என்ன கிடைக்காது, பாவம் கிடைக்காது, தொழுகையும் கடமை இல்லை அந்த நேரத்தில். அதே மாதிரி இந்த குடிகாரனுக்கு முன்ன இல்லை, தொழுகை கடமை இல்லை, கடமை இல்லைன்னா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் பாவம் எழுதப்படும் அவனுக்கு. ஏன், அவனாகவே தன்னுடைய புத்தியை போக்கிவிட்டதன் காரணமாக அவனுக்கு என்ன கிடைக்கும், பாவம் எழுதப்படும். எந்த அளவுக்கு சொன்னா, இஸ்லாத்துல அல்லாஹ் தஆலா நல்லொரு பாக்கியத்தை தந்திக்கிறான், புத்தியை நல்லவரை தந்திக்கிறான். ஒரு மனிதன் தொடர்ந்து சாராயம் குடித்து வருகிறான் என்று சொன்னால், எனக்கிட்ட கொஞ்சம் தண்ணி இருக்குது, நான் எடுத்துட்டு வர நேரத்தில் தாகம் ஏற்பட்டிருக்குது ஒரு மனிதனுக்கு, தொழுகிற நேரமும் வந்துட்டு உது செய்யணும். இப்போ நான் என்ன செய்யணும், அந்த மனிதனுக்கு தண்ணியை கொடுக்கணும் குடிக்கிறதுக்கு. நான் தண்ணி இல்லாட்டி தயவு செஞ்சு தொழுது கொள்ளணும். இதே நேரத்தில் ஒரு மனிதன் வாரான், அதே நேரத்தில் ஒரு மாடொன்றும் அப்படியே வருது, தண்ணி கடிக்கு. இந்த நேரத்தில் இந்த சாராயம் குடிக்கிற இந்த குடிகாரனுக்கு என்ன செய்ய முடியாது, இந்த தண்ணியை கொடுக்கறதுக்கு கேளாது, கொடுக்க முடியாது. அந்த மாடு இல்லாட்டி நான் என்ன செய்யணும், தண்ணியை நான் உதுப்புக்கு தான் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அப்படி இல்லாட்டி அந்த மாடு வருதா இருந்தால் அந்த மாட்டுக்கு நான் என்ன செய்யணும், இந்த மனிதனை விட்டு போட்டு நான் என்ன செய்யணும், அந்த மாட்டுக்கு அந்த தண்ணியை கொடுத்துட்டு தண்ணி சொல்லணும். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, ஏனண்டா இந்த இடத்துல நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அல்லாஹ் எங்களுக்கு சில புத்தியை தந்திக்கிறான் விசேஷமா. அறிவு என்கிறது ஒரு பெரிய ஒரு சாதனம் ஒரு மனிதனுக்கிட்ட. அனுபவ அறிவு, படித்த அறிவு, இது ஒரு மிக பொறுமதியான ஒன்று ஒரு மனிதனுக்கிட்ட. ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை சிறப்பிச்சது எதனால, அறிவை வச்சுதான் சிறப்பிச்சது. ஏன், அவ்வளோ அதுக்கு ஒரு பெருமதி இருக்குது. கண் பார்வைக்கு ஒரு பொறுமதி இருக்குது, செவி புலனுக்கு ஒரு பொறுமதி இருக்குது, வாய் பேசுறதுக்கு ஒரு பெருமதி இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான், வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ். மனித இனத்திலும் ஜின்கள் இனத்திலும் ஒரு பெரிய ஒரு கோஷ்டி என்ன செய்யும், நரகத்துக்கு போகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, லஹும் குலூபுன், அவங்களுக்கு புத்தி இருந்துச்சு. என்ன இருந்துச்சு, புத்தி இருந்துச்சு. லா யஃகஹூன பிஹா, அந்த புத்தியை பயன்படுத்தல, அந்த புத்தியை என்ன செய்யல, பயன்படுத்தல. இப்போ வச்சுக்கொள்வோமே, மகரிபுடைய நேரம் வந்துச்சு, இப்போ இஷாவுடைய நேரம் வரப்போகுது. நான் வேலை இல்லாமைக்கு இருக்கிறேன், அதாவது எந்த ஒரு வேலையும் இல்லாமைக்கு ஓப்பாயிக்கிறேன். இதே நேரத்தில் நான் இன்னொரு ஊருக்கு போனா, ஒரு இடத்துக்கு போனா, என்ன வேலையாக இருந்தாலும் சரி, என்ன பேச்சாக இருந்தாலும் சரி, 5 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் 2.5 மணித்தியாலம் பேசி நேரத்தை அரட்டை அடிச்சுட்டு வெளியா இருந்துட்டு வாரேன். இதே நேரத்தில் அவ்வளோக்கு அங்கே அந்த நேரத்தை கொடுத்த எனக்கு, அவ்வளோ நேரத்தை கொடுத்த எனக்கு பள்ளி வாசல்ல மகரிப் நேரத்துக்கு எவ்வளோ நேரம் போகுது, 10 நிமிஷம். இஷாக்கு எவ்வளோ நேரம் போகுது, 10 நிமிஷம். அதுவும் அல்லாஹ் என்ன செஞ்சில்ல, அடிக்கடி வச்சும் இல்லை, தொடர்ந்து வச்சும் இல்லை. சுபோவில் தொழுதா, அதுக்கப்புறம் தொஹர் நேரம் 6-7 மணி நேரம் சும்மா டைம் இருக்குது. அதுக்கப்புறம் அசர் ஒரு 3 மணி நேரம் டைம் இருக்குது. அதுக்கு பின்னால இஷா, இப்படி ஒவ்வொன்றுக்கு மடியில கெப் வச்சுக்கணும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றுக்கு மடியில என்ன வச்சுக்கிறான், கெப் வச்சுக்கிறான்.
இந்த நேர தொழுகை, இந்த 5 நேர தொழுகைக்கு நாங்கள் முத்தம நேரத்தை எடுத்தா 1 மணித்தியாலம். இதுக்கு வரக்கூடிய அந்த முக்கியத்துவம் எங்கள்கிட்ட குறவு. ஆனா அதே டைம்ல ஒரு இடத்துக்கு போறதுக்கு, இன்னொரு ரூம்ல வைத்து அரட்டை அடிக்கிறதுக்கு, இன்றைக்கு ஓப் நாள் வேலையில அமைக்கி சில பேர் இருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் இந்த மஹல்லா வாசியமா இருப்பாங்க சில நேரம். இது வரைக்கும் இல்லை. நான் அன்றைக்கு சொன்ன மாதிரி இதே டைம்ல 9 மணிக்கு பார்த்தா 9:30க்கு பார்த்தா பெரிய ஒரு கூட்டம் வந்து இருக்குது. இதுதான் புத்தி இருக்குது. அந்த புத்தியை வச்சு என்ன செய்யல, யோசிக்கிறது தன்மை இல்லை. இது பெரிய குற்றம். அல்ல எப்படி நம்ம சொல்றான், அவன் அப்படியாப்பட்ட ஆக்களை பார்த்து என்ன சொல்றான், செவிடன் குருடன் சொல்றான். உண்மையான செவிடன் குருடன் இல்லை. அவங்களுக்கு தனி சிறப்பு இஸ்லாத்துல, அவங்களுக்கு தனி சிறப்பு இருக்குது இஸ்லாத்துல. யாருடைய கண் பார்வையை எடுத்தானோ அல்லாஹ் தாலா அந்த மனிதன் பொறுமையாக இருந்து, அல்லாஹ் கிட்ட என்னது, அல்லாஹ்க்கு தகாத வார்த்தை ஒன்று சொல்லாம அதை நீ தந்தாய், நீ எடுத்து விட்டாய், பொறுமையா இருந்து அதுக்கு என்ன கூலி, சொர்க்கம். பார்வையோட இருந்த ஒரு மனிதன் திடீர்னு பார்வை போயிட்டு, அல்ஹம்துலில்லாஹ் யாரா நீயே எனக்கு பார்வையை தந்தாய், நீயே பார்வையை எடுத்து விட்டாய், பொறுமையா இருந்தா அதுக்கு என்ன கூலி, எந்த ஒரு இதுவும் இல்லை, கூலி என்ன, சொர்க்கம். சுபஹானல்லாஹ். இப்படி அவங்களுக்கு தனிச்சிறப்பு இருக்குது. ஆனா இது யாரு, புத்தி இருக்குது, புத்தியை யோசிக்கல. ஆதானும் லாயஸ்மாவும் நபியா, காது இருக்குது, அடுத்தா கண்ட கஷ்டங்களை கேட்டு கேட்டு நான் எனக்கு ஒரு படிக்கிற வகையில் எண்ணம். என் காதுக்கு எத்தனை விஷயங்கள் கேள்விப்படுது. கண் இருக்குது, அவங்களுக்கு கண்ணை கொடுத்திக்கிறேன், கண்ணை வச்சு பார்க்கல. இன்னைக்கு நாங்கள் எத்தனை விஷயம் கேட்கிறோம். இப்போ இந்த 2-3 நாளா குருநாயகளை வைக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு கேன்சர், அதே மாதிரி நிமோனியா பிரச்சனை, 2 பிரச்சனை. எப்படி இருக்கும்? சில பிள்ளைகளுக்கு கை விரல் நீங்க பார்த்திருப்பீங்க, நாட்டில் இப்போ புதுசா உதவி கேட்டு வந்துச்சு. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு படிப்பினை. கை விரல் மட்டும் வளர்ந்துக்கிட்டு போகுது. இந்த கை விரல் மட்டுமே செய்யுது, வளர்ந்துக்கிட்டு போகுது. பெரிய கை விரல் இந்த அளவுக்கு இருக்கும், கத்திரிக்கடை அளவுக்கு விரல். எப்படி இருக்கும்? எனக்கு பிறந்த பிள்ளைக்கு எப்படி அல்லாஹ் எப்படி வச்சுக்கிறான்? அல்லாஹ் நான்னா அதை ஆக்கக்கூடியவன். ஆனா இந்த பிள்ளையை அல்லாஹ் நினைச்சுக்கிறான், ஆரோக்கியமாக தந்திக்கிறான். சில பிள்ளைகளுக்கு எலும்பு மாற்றணும், எலும்பு மாற்றணும். எப்படியெல்லாம் பிரச்சனை, நோய்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் யோசிக்கணும். என் காது கேட்குது, கண்ணுக்கு விளங்குது, கண்ணால பார்க்கிறோம். பலஸ்தீன்ல பிரச்சனை 2 வருஷம் தொடர்ந்து பிரச்சனை, 2 வருஷம் தொடர்ந்து யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. எப்படி இருக்கும்? 1 மாசம் எங்களுக்கு இந்த குளிர்காலத்தில் 2 மாசம் நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா. வேலை இல்லை என்கிறதாலே பெரிய ஒரு பிரச்சனை. அந்த வேலை இல்லைன்றாலே பெரிய ஒரு பிரச்சனை. எவ்வளவு மண்டை அடிச்சுட்டு இருக்கிறோம். 2 மாசமா தொழில் செய்யறாங்களா? இல்ல. தொழில் செய்யக்கூடிய அந்த பாதுகாப்பு இருக்குதா? இல்ல. அப்பவும் ஏதோ அடிப்படையில் அவங்க என்னது விவசாயத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தொழிலுக்கு போறாங்க. அப்படி எப்படியாப்பட்ட சிச்சுவேஷன்? உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. எந்த அளவுக்குண்டா ஹாஸ்பிட்டலுக்கு போறதே இருக்கு வைத்தியம் செய்யறதுக்கு. அந்த ஹாஸ்பிட்டலை கூட என்ன செய்யறதில்லை, விட்டு வைக்கல. எவ்வளத்தை கூட விட்டு வைக்கல. அப்படி எல்லா புறத்தாலையும் பாதுகாப்பே இல்லாத அந்த நாட்டு மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுறாங்க. அது எனக்கும் சேர்த்து நான் சொல்றது, எல்லாருக்கும் தான். நான் சிறந்தவன், நீங்க எல்லாம் அப்படி இல்லை, அப்படி பேச வரல. அல்லாஹ் தஆலா சிலரை என்ன செய்யறான், பேசுறதுக்கு நியமிச்சிக்கிறான். அவங்களோட வாயின் மூலமாக எல்லாருக்கும் சேர்ந்து பொதுவான ஒரு உபதேசம் வந்துட்டு இருக்கும். அப்ப எனவே அந்த அளவுக்கு நாங்க என்னது இல்லை. இப்படியாகப்பட்ட மக்களை பார்த்தீங்கன்னா உலாயிகல் அன்ஆம், இவர்கள் ஆடு மாடுகளை போல, பல்ஹும் அவல், இல்ல இல்ல ஆடு மாடு சரி பரவாயில்லை, அதுக்கு ஒரு தனிச்சிறப்போண்டி வரச்சிக்கு சரி உதவுது, வரச்சிக்கு சரி உதுஹியா காலம் வருது. இன்ஷா அல்லாஹ் வார கிழமைக்கு அல்லது அடுத்த கிழமைக்கு ஹஜ்ஜை பத்தி உம்ராவை பத்தி உதுஹியா பத்தி பேசுவோம். அது வரச்சிக்கு சரி இன்னைக்கு பயன்பாட்டுக்கு இருக்குது. அல்லது மாட்டு வண்டி பிரயாணங்களை போறதுக்கு சரி அதை என்ன செய்யுது, உதவுது. பல்ஹும் அவல், இந்த மனிதன் அதை விட கேவலமானவன். ஏன்? இவன் மூலமாக எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. படைச்ச அல்லாஹ்க்கும் உண்மையா இல்ல, குடும்பத்துக்கும் உண்மையா இல்ல, உலகத்துக்கும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கும் உண்மையான முறையில் வாழ்றான் இல்ல. இது துரதிர்ஷ்டமான ஒரு நிலைமை. எனவே இந்த இப்படியாப்பட்ட விசேஷமான சில பாவங்களுக்கு பெரிய பாவங்கள். எனவே இந்த பெரிய பாவங்களை விட்டு நாங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் தவிர்ந்து கொள்ளணும். உண்மையான முறையில் அதுக்காக தௌபா செஞ்சு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். நரகத்துக்கு போனா லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, மரணம் என்கிறதுக்கே மரணத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். நாளைக்கு மறுமை நாளில்
மரணத்துக்கே மரணத்தை கொடுத்துருவான். மரணம் என்பது யாருக்குமே இல்லை. சொர்க்கத்துக்கு போனவங்க சுவண்டியா இருப்பாங்க எக்காலமும். நரகத்துக்கு போறவங்க அது களிமா சொன்னவங்களா இருந்தா அவங்களோட பாவங்களோட அந்த அளவுக்கு ஏற்ப நரகத்துல இருப்பாங்க. அதுக்கு பின்னால சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவாங்க. அதே மாதிரி உண்மையிலேயே அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மனிதன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான். மரணத்துக்கே மரணம் வந்துடும். வமை யஅதிஹி முஃமினன், யார் மூமினான நிலைமையில மரணிக்கிறாரோ, இது யாருடைய நிலைமை? பெரிய பாவங்கள் செஞ்ச நிலைமையில மரணிக்கிறவனுக்குரிய தண்டனை நரகம். வமை யஅதிஹி முஃமினன், இது யார் சொல்றது? சூனியக்கார நாட்டில் வாழ வரக்கூடிய வார்த்தை. வமை யஅதிஹி முஃமினன், யார் அல்லாஹ் கிட்ட ஈமான் கொண்ட நிலைமையில் நல்ல அமல்கள் செய்து அது அமில சாலிஹாத், அவங்களோட வெறுமனே ஈமான் கொண்டது மட்டுமல்ல, ஈமானியத்தான வாழ்க்கை, ஈமானியத்தான வாழ்க்கை, அது அமில சாலிஹாத், சாலிஹான அமல்கள் செய்து ஈமான் கொண்ட நிலைமையில் யார் அல்லாஹ்விடம் செல்வாரோ ஃபௌலாயிக லஹுமுத் தரஜாத்துல் உலா, அவருக்கு உயர்ந்த அந்தஸ்துகள் இருக்கிறது. அந்த மனிதனுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்குது. என்ன அந்தஸ்து? ஜன்னாத்து அதன், அதின் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம் இருக்குது. அதின் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம் இருக்குது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம் இருக்குது. தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா, அந்த சொர்க்கத்துல அவங்க நிரந்தரமா இருப்பாங்க. ஒரு மனிதன் பொதுவா சில இயற்கை காட்சிகள் இருக்கு, அதனால கொஞ்சம் சுற்றி போகணும், சுற்றி பார்க்கணும். ஓப்பனர்கள் கிடைக்கும் போது ஒரே விஷயத்துல ஈடுபட்டு இருந்தா என்ன வரும்? அது ஒரு சடை கொண்டு வரும். அதனால அல்லா தஆலா என்ன செஞ்சு வச்சுக்கிறான்? பொழுதுபோக்கு, சில ஆகுமான பொழுதுபோக்குகளை வச்சுக்கிறான். அந்த ஆகுமான பொழுதுபோக்குகள்ல எங்களை அறிவை கூட்டக்கூடிய வாசிப்பு, படிப்பு, இதுல மேற்கொள்ளலாம். அப்படி இல்லாவிட்டா கொஞ்சம் சுவண்டி அழிக்கிறதுக்கு ஒரு ஆத்தங்கரை, ஒரு குளத்தோரம் அல்லது ஒரு பீச்சோரம், இப்படி ஒரு இடத்துக்கு செய்யலாம். இயற்கை காட்சிகள் நிறைஞ்ச, மரங்கள் நிறைஞ்ச ஒரு பார்க், இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் போயிட்டு இருந்துட்டு பாருங்க. எந்த விதமான தப்பும் இல்லை. சொர்க்கம் எப்படி தெரியுமா? சொர்க்கம் என்று இருக்கிறதுனால சொர்க்கம் நாங்கள் நினைக்கிற மாதிரி இப்படித்தான் வெறுமனே மாளிகை மட்டும்தான் இல்லை. நதிகள் ஓடும். என்ன ஓடும்? நதிகள் ஓடும். அது எப்படி இருக்கும்? எங்களுக்கு பொதுவானது சொர்க்கமா இருந்தாலும் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படி வச்சுக்கிறான் மனிதனுடைய அந்த இயல்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சுவண்டி ஆயிக்கிறதுக்கு மாதிரி என்ன வச்சுக்கிறான்? அமைச்சு வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லை, ஜன்னாத், தோட்டங்கள் இருக்கும். பசுந்தான தோட்டங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடியது. பசுந்தான தோட்டங்கள் இருக்கும். சுப்ஹானல்லாஹ், இப்படியாப்பட்ட சொர்க்கத்தில் அவர் சுவண்டியாக இருப்பார். இது யாருக்கு தெரியுமா கூலி? வஸாலிக ஜஸாஉ மன் தஸக்கா, யார் தன்னை பாவமான காரியங்களை விட்டும் பரிசுத்தமாக்கி கொண்டு அழகான வாழ்க்கையை வாழ்வாரோ இவருக்கு கிடைக்கின்ற கூலி. சுப்ஹானல்லாஹ், இதை நாங்கள் பார்க்கணும். இப்ப நான் என்னுடைய ஈமானியத்தன செயற்பாடுகள்ல நான் கட்டாயம் என்ன செய்யணும்? இப்படியான செயற்பாடுகளை நான் அமைச்சு கொள்ளணும். அல்லாஹ் தந்த வார்த்தைகளை யாருக்கு வழங்கப்படுத்துறான்? ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கும். யாருடைய வாய் மூலமாக? எந்த சூனியக்காரர்களை வச்சு மூசா அலைஹிஸ்ஸலாமை முறியடிக்க பார்த்தானோ அந்த சூனியக்காரனுடைய வாயின் மூலமாகவே அந்த எல்லா மக்களுக்குமே நடக்குது தாவாவுடைய பிரச்சாரம். சுப்ஹானல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய திட்டம். இதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய திட்டம். இப்படி சொன்னதுக்கு பின்னால ஃபிரௌனுக்கு நல்ல கோபம், ஃபிரௌனுக்கு சரியான கோபம். என்ன சொன்னான் ஃபிரௌன்? அக்துல் மூசா, நான் என்ன செய்ய போறேன்? மூசா அலைஹிஸ்ஸலாமை கொலை செய்ய போறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய போறேன்? கொலை செய்ய போறேன் அப்படின்னு சொன்ன உடனே உண்மையிலேயே கொலை செய்ய பார்த்தான். ஏன் தெரியுமா? இவர் இப்ப என்ன செய்ய போறாரு? புதிய அடிப்படையில வந்து என்னை ஏற்றிருக்கக்கூடிய இந்த மக்களுடைய மதத்தை மாற்றப் போகிறார். அக்துல் மூசா வலியது ரப்பா இன்னி அகாஃபு ஐ யுபத்தில தீனக்கும், உங்களோட மார்க்கத்தை என்ன செய்ய போறாரு? இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மாற்றி விட போறாரு. ஏன்? எந்த சூரியக்காரர்களுக்கு முறியடிக்க பார்த்தாங்களோ அவங்களே மாறிட்டாங்க. அப்ப அடுத்த பொதுமக்கள் மாறுறது சிம்பிள். எனவே நான் இவரை கொலை செய்ய போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சமூகத்தில் இருந்த ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நபித்துவம் கிடைக்க முன்னால் ஒரு கொலை நடந்துச்சு. கொலை நடந்த நேரம் அந்த அரச சபையில பேசப்பட்டுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் காரணமாக இவர்கள்லாம் காரணம், இந்த கொலைக்கு நாங்கள் இவங்களை பிடிச்சி நாங்கள் என்ன செய்வோம்? கொலை செய்வோம் அப்படின்னு ஏற்கனவே சதி தீட்ட நேரத்தில் ஒரு மனிதர் வந்து சொன்னாரே, அங்க சமூகம் அந்த கூட்டத்தில் என்ன நடக்குது? உங்களை கொலை செய்யறதுக்கு சதி திட்டம் தீட்டப்படுகிறது, நீங்க இந்த இடத்த விட்டு நெஞ்சிருங்க, போய்க்கிடுங்க. அந்த மனிதர் அவர் உண்மையிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்பட்ட அந்த நேரத்தில் ஈமான் கொண்டுட்டார். இவர் வந்து சொன்னாரு, வகால ரஜுல் முஃமின், அந்த ஈமான் கொண்ட அந்த மனிதர் வந்து சொன்னாரு ஃபிரௌன் கிட்ட, ஏ ஃபிரௌனே,
அத்தகுத்துன ரஜுலன் ஐயக்கூல ரப்பி அல்லாஹ். வெறுமனே இவர் என்ன சொல்றாரு? உங்களோட இல்லாத இரட்சகனும் அல்லாஹ் மட்டும்தான். இதை மட்டும்தான் இவர் சொல்றாரு. இந்த ஒரு வார்த்தையை சொன்னதுக்காக வேண்டி இந்த மனுஷனை கொல்ல போறியா? இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன சொன்னார்? வெறுமனே அல்லாஹ் ஒருவன், ஃபிரௌன் நீ இல்ல, அல்லாஹ் என்கிறவன் இப்படியாப்பட்டவன், வானங்களை பூமிகளை படைத்தவன், இப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக வேண்டிய அவரை கொலை செய்ய போகிறாய். அது மட்டும் இல்லை, நீ அத்தாட்சி கேட்டாய். அந்த அத்தாட்சியும் அவர் செஞ்சாரு, உனக்கு முன்னுக்கு நிரூபிச்சு காட்டிட்டாரு. இப்ப நீ இடத்துல கொலை செய்ய போறாய். பேச்சுவார்த்தை முடிஞ்சு. நீ கேட்டாய் உன்னுடைய இரட்சகன் நீங்க சொல்றீங்களே அல்லாண்டு, அதுக்கு என்ன ஆதாரம்? மூசா செஞ்சாங்க, ஆதாரம் மீக்குது, ஆதாரத்தை காட்டியாச்சு, பேச்சு முடிஞ்சு. இந்த இதுக்கு பின்னாலையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் நீ கொலை செய்ய போறாயா? வையகு காதிபன் ஃபஅலைஹி கதிபு. அவர் பொய் சொல்வாராக இருந்தால் அவருடைய பொய் அது அவரோட. இன்னைக்கு ஏன் தெரியுமா பொய் முன்னுக்கு வந்திருக்குது? உண்மையாக பொய் சொல்ல இல்லை. வையகு சாதிகன், இவர் உண்மையான நபியாக அல்லாஹ் தான் அனுப்பின ஒருவராக இருந்தால் நீ இவரை கொலை செய்ய திட்டம் தீட்டினால் யுசிபுக்கும் பஅதுல்லதி யஇதுக்கும், இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்துக்கு என்ன வேதனை வந்துச்சோ தண்டனை வந்துச்சோ அது உன்னையும் பிடிச்சுக் கொள்ளும், அது உன்னையும் என்ன செய்யும்? பிடிச்சுக் கொள்ளும் அப்படின்னு எச்சரித்தார் அந்த மனிதர் ஃபிரௌனை. என்ன சொன்னார்? இன்னி அகாஃபு அலைக்கும் மிஸ்ல யௌமில் அஹ்ஸாப். அந்த ஆது கூட்டத்துக்கு என்ன தண்டனை நல்லா கொடுத்தானோ அந்த தண்டனை உனக்கு வந்துடும். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுக்கு, ஆத், சமூத், அதே மாதிரி இதுக்கு பின்னால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இவ்வாறு வாழ்ந்த அந்த சமூகத்தார்களுக்கு அல்லாஹ் என்ன தண்டனையை கொடுத்தானோ அது போன்ற தண்டனை உனக்கும் வந்துடும் அப்படின்னு நினைஞ்சாரு, எச்சரித்தார். ரைட், அது முடிஞ்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலாம்? கொலை செய்ய. இந்த பேச்சை கேட்டு பேச்சோட பேச்சா முடிச்சாச்சு. அதுக்கு பின்னால் சும்மா உடையில அந்த பனி இஸ்ரவேலர்களில் மக்களுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுத்து, பெரிய பெரிய வேலைகளை கொடுத்து, அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் துன்புறுத்தல்களை கொடுத்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? இந்த ஃபிரௌனை சில நேரம் கண்டிச்சான். வலக்கது அஹதுனா ஆல ஃபிரௌன பிஸ்ஸினீன வனக்ஸின் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யذكرون. அல்லாஹ் இந்த பிரச்சனையை முடிஞ்சதுக்கு பின்னால இந்த ஃபிரௌனுடைய செயற்பாடு இதோட முடிவுக்கு வரையில இவன் அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கும் துன்புறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன செய்றான்? துன்புறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கிறான். எனவே அந்த கிபித்திகளுக்கு அல்லாஹ் சில தண்டனைகளை கொடுத்தான். படைச்ச என்ன செஞ்சான்? தண்டனை கொடுத்தான். முதலாவதாக பஞ்சம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? ஈஜிப்ட்ல பஞ்சம் வந்துச்சு. ஒழுங்கான அறுவடைகள் ஒன்றும் உண்டாகல. அது மட்டுமில்லை, எந்த தண்ணியின் மூலமாக விவசாயம் செஞ்சு கொண்டிருந்ததோ அந்த நைல் நதியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அலைஹிமுத் தூஃபான், வெள்ளத்தை கொண்டு நாங்கள் என்ன செஞ்சோம்? அந்த ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தையும் சோதிச்சோம். எந்த நைல் நதியால விவசாயம் நடந்துட்டு இருந்துச்சோ அந்த நைல் நதி பெண்ணமாக மாறுது, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு எல்லா விவசாய நிலங்களையும் அழிக்கிட்டது. அதுக்கு பின்னால வல் ஜராத, வெட்டுக்கிளியாக அனுப்பி வச்சான். நாங்கள் ஏற்கனவே பார்த்திக்கிறோம், ஒரு மனிதனை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா எங்களோட கண் பார்வைக்கு சும்மா சிம்பிளா விளங்கக்கூடிய ஒன்றை வச்சு என்ன செய்வாங்க? அது போதும் அழிக்கிறதுக்கு. அந்த காபத்துல்லாவை இடிக்க வந்த அப்ரஹா மன்னனுக்கு வந்தது சின்ன ஒரு பறவை, கையால கொத்தி விட்டா முடிஞ்சு பொசுங்கிடும். அது போட்ட கல்லு சின்ன ஒரு கல்லு. அல்ல அழிச்சு காட்டினா இல்லையா? யானை படைய யானைக்கும் தும்புக்கும் மாதிரி வித்தியாசம். தும்பின் மூலமாக அழிச்சு காட்டின அல்லாஹ் தஆலா சின்னொரு கல்லு. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போனாங்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன நேரத்தில் பலஸ்தீனுக்கு போறதுக்கு முன்னால ஈராக்ல வச்சு ஒரு அரசன் வந்து என்ன, அந்த அவட சாரா அலைஹிஸ்ஸலாம் மனைவிய நும்ரூத் மன்னன் அவனுக்கு கொடுத்தது இன்னொரு கொசு மூக்குக்கு போச்சு. அது நல்லா உசிரோடைய பைத்து மூளை என்ன செய்யுது? குறிக்க ஸ்டார்ட் பண்ணுது. காதல் கிடைச்சு போனா எப்படி இருக்கும்? தூக்கமே போகாது. போனது சின்னொரு எறும்பு, காதலுக்கு பெரிய போனவங்களுக்கு தெரிஞ்சிக்கும். பெருசா என்னமோ குச்சியை வச்சு என்னது துளைக்கிற மாதிரி இருக்கும். உப்பு தண்ணியை ஊற்றி விட்டு எடுத்துட்டு பார்த்தா சின்னொரு எறும்பு. இந்த மாதிரி அந்த கொசு பைத்து என்ன செஞ்சிச்சு? மூளையை
பிரச்சனையை கொடுத்துச்சு. அவனுக்கு இருக்கலாம் வலி, செருப்பால் அடிக்க சரி, செருப்பால் கொஞ்சம் அடிச்சா என்ன செய்யும், கொஞ்சம் சுகம் அவனுக்கு. செருப்பால் அடிச்சே என்னது கடைசி. இந்த மாதிரி சின்ன ஒரு விஷயம் போதும் அழிக்கிறதுக்கு. வெட்டுக்கிளி ஒன்று வந்தா சரி, பிரச்சனை இல்லை, என்ன செய்யணும் செஞ்சுக்கலாம். கூட்டமா வந்தா எப்படி இருக்கும்? ஏற்கனவே விவசாயத்தை வச்சு தான் ஈஜிப்ட் ஓடிக்கொண்டிருக்குது. வெள்ளம் வந்து பாதிப்பு வந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு பின்னால தண்ணியை வச்சு அறுவடை செஞ்சாச்சு. நல்லா கண் பார்வைக்கு என்னது அழகா இருக்குது. ஆனால் வெட்டுக்கிளி ஒரு பெரிய ஒரு படை ஒன்று வந்து இங்கால போனா தான் வந்தா ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு. வெட்டுக்கிளி. அடுத்தது பேன். எங்க பார்த்தாலும் பேன். பெண்கள தலையில பேன், ஆண்கள தலையில பேன், என்னது வீட்டுக்கு எல்லாமே கட்டுகள் எல்லாம் பேன். பேன் கொடை ஒண்ணு செய்ய முடியாது. அதுக்கு பேர் தவளை. எங்க பார்த்தாலும் தவளை அதிகரிக்குது. ஒரு அளவுக்கு இருந்தா ஓகே. இப்ப கரப்பத்தான் நீக்குதுங்க. அங்கிட்டு ஒரு இடத்துல இருக்கும், அன்னைக்கு மட்டும் இந்த சிக்கல் இருக்கும். எல்லா இடத்துலையும் கரப்பத்தான் இருந்தா எப்படி இருக்கும்? எல்லா இடத்துலையும் அந்த கரப்பத்தான் இப்படி ஒன்று கூடினா ஒன்று சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும்? அலட்டியாகும். அப்ப தவளை. அதுக்கு மேல ரத்தம். ஆத்து நீர்ல என்ன வருது? ரத்தம் வருது. ஆத்து நீர்ல என்ன வருது? ரத்தம் வருது. உடுப்பெல்லாம் பார்த்தா ரத்தம், வச்ச இடத்துல எல்லாம் ரத்தம். இவ்வாறு அல்லாஹ் என்ன சொல்லிச்சான்? இந்த எல்லா பிரச்சனை டைம்லையும், இந்த எல்லா பிரச்சனை நேரத்திலையும் என்ன செஞ்சான்? ஃபிரௌனும் கூட்டமும் என்ன செஞ்சுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து என்ன சொன்னாங்க? فارسلنا عليهم الطوفان والجراد والقمل والضفادع والدم آيات مفصلات فاستكبروا. அப்படி இருந்தும் அவன் நிலப்பாட்டில் இருந்த செயல் என்ன மீனல்ல. என்ன காரணம்? பெருமை. وكانوا قوما مجرمين. இவர்கள் தவறு இழைக்கக்கூடிய கூட்டமாக இருந்தார்கள். இதெல்லாம் பிரச்சனையும் கொடுத்தும் இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் ரத்தம், தவளை, பேன், வெட்டுக்கிளி, இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் டைம்லையும் என்ன தெரியுமா? ஃபிரௌனும் தன்னுடைய கூட்டமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வாரது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றது, ஏ மூசாவே, உது லனா ரப்பக், உங்களோட அல்லாஹ் நீங்க என்ன செய்யுங்க? துஆ கேளுங்க. அவன் என்ன செய்யட்டும்? எங்களோட பிரச்சனையை நீக்கி வைக்கட்டும். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு தடவையும் என்ன செஞ்சாங்க? துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் அந்த பிரச்சனையை நீக்கிடு. அந்த பிரச்சனை இல்லாம போச்சு. திரும்பவும் ஈமான் கொள்ளையில பிரச்சனை. பனி இஸ்ரவேலர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் பிரச்சனை கொடுத்து கொண்டே இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் பிரச்சனை கொடுத்து கொண்டே இருந்தாங்க. அவன் நிலப்பாட்டில் அவங்க என்ன செய்யல? மாறவில்லை. அது மட்டும் இல்ல, எந்த அளவுக்கு சொன்னாங்க? எங்களுக்கு இப்படி பிரச்சனை வர காரணமும் ஏ மூசாவை, நீங்களும் உடைய ஈமான் கொண்ட மக்களால தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. ஃபமா நஹ்னு லக பிமுஃமினீன். ஒரு பொழுதும் நாங்க உன்னை ஈமான் கொள்ள மாட்டோம் ஏ மூசாவே அப்படின்னு இந்த எல்லா பிரச்சனைக்கு பின்னாலையும் வந்த பதில். இந்த நேரத்துல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? துஆ கொண்டு கேட்டாங்க. நபிமார்கள் பதுவா கேட்க மாட்டாங்க. நமது குடும்பத்தாரோட எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்தாலும் தாங்கி கொள்வாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் என்ன செய்ய மாட்டாங்க? வாயிலிருந்து பதுவா வரவே வராது. எப்ப பதுவா வரும்? இது கங்கால இவங்களோட அநியாயம் என்ன செஞ்சுட்டு அத்திமீறி எல்லாம் கடந்து போய்விட்டது, இது கங்கால தாங்கலாம், அப்படியான டைம் வரப்போக்குள்ள என்ன வரும்? பத்வாவுடைய வார்த்தை வரும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம் பாடுபட்டாங்க. அல்லாஹ் அழைச்சி கொண்டே இருந்தாங்க. அந்த மக்கள் ஈமான் கொள்ளவே இல்லை. வெறுமனே 70 பேரை தவிர, வெறுமனே 70 பேரை தவிர அடுத்த யாருமே ஈமான் கொள்ள இல்லை. 950 வருஷத்துக்கு பின்னால்தான் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டாங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமும் இந்த ஃபிரௌன் கொடுக்குற ஒவ்வொரு பிரச்சனை டைம்லையும் அல்லாஹ் கிட்ட பதுவா கேட்கவே இல்லை. எவ்வளவு பொறுமையாக இருந்திருப்பாங்க, எவ்வளவுக்கு பொறுமையாக இருந்திருப்பாங்க. இப்ப இந்த நேரத்துல தான் துஆ கேட்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், ரப்பனா இன்னக ஆதைத ஃபிரௌன வமலஹு ஜீனத்தன் வ அம்வாரன் ஃபில் ஹயாத்தி துன்யா. யா அல்லாஹ், நீ ஃபிரௌனுக்கு இந்த உலகத்துல எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து விட்டாய். இவன் வெறுமனே எல்லாத்துக்கும் முயற்சி செய்யறான். எதற்காக வேண்டி? உன்னை தடுப்பதற்காக வேண்டி, இந்த மக்கள் ஈமான் கொள்ளாமல் இருப்பதற்காக வேண்டி இவன் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறாய். யா அல்லாஹ், நீ இவனுக்கு என்ன செய்? வஸ்துத் அலா குலூபிஹிம், அவங்களோட உள்ளத்தை நீ நெருக்கடியாக்கி வச்சிரு, உள்ளத்துல பிரச்சனையை கொடுத்துடு, உள்ளத்துல அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துடு, இவங்களோட சொத்துக்களை நீ அழிச்சிடு அப்படின்னு துவா கேட்டாங்க. ஏன் தெரியுமா? பல யுமினு, இவ்வளவு முயற்சி செஞ்சியும் இவ்வளவு அத்தாட்சியால காட்டியும் நீ அல்லாஹ், நீ இவ்வளவு வேதனை இறக்கியும்
இவர்கள் ஈமான் கொள்ற வாக்கே இல்லை, பல யுமினு இவர்கள் ஈமான் கொள்றார்களே இல்லை அப்படின்னு துவா கேட்டோட பத்வா செஞ்ச உடனே ஹால கத் உஜிபத் தஅவத்துகுமா அந்த துவா கேட்டதுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் அடுத்த ஆயத்துல, ஏ நபியே மூசாவே ஹாரூனே உங்களோட ரெண்டு பேரும் துவாவை நான் நினைத்தேன், ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஏற்றுக்கொண்டதுக்கு எவ்வளவு காலம் போச்சு? 40 நாள். 40 நாளைக்கு பின்னால் என்ன வரப்போகுது? ஃபிரௌனுக்கு அழிவு வரப்போகுது. உடனே வரல, துவா கேட்ட உடனே என்ன செய்யல, அடுத்த கணம் ரிசல்ட் வரல. நாங்க சில நேரம் நாங்க என்ன செய்யறது, 5 நாள் தொழுது போட்டு 5 நாள் துவா கேட்டுட்டு நாங்க என்ன செய்யறது, 5 நாள் துவா கேட்டதுக்கு நாங்க நினைக்கிறேன் என்ன, அடே நான் இவ்வளவு தொழுதேன், இவ்வளவு குர்ஆன் ஓதினேன், இவ்வளவு விக்ர் செஞ்சேன், துவா கேட்டேன் இவ்வளவு நேரம், என் துவா என்ன செய்யப்பட்டதில்லை, ஏற்றுக்கொள்ளலையே, நாங்க அவசரப்படுறோம். நபிமார்கள துவா ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு அல்ல நீங்க ஸ்டெப் வச்சா, டைம் வச்சா, எங்க அல்லாஹ்க்கு தெரியும் எந்த நேரத்துல இந்த மனிதனுக்கு கொடுக்கணும், இவன் கேட்ட விஷயம் இந்த மனிதனுக்கு எந்த நேரத்துல கிடைக்கும் என்று அல்லாஹ்க்கு தெரியும். அவசரப்படக்கூடாது. துஆல ஒன்று நாங்க துவா கேட்டா அந்த கேட்ட விஷயம் நடக்கும். அப்படி இல்லாட்டி எனக்கு வர வேண்டிய ஆபத்து இல்லாம போகும். துஆல நான் துவா கேட்கிறேன் தானே, அதுல 3ல் 1 கிடைக்கும் எங்களுக்கு நிச்சயமா. 3ல் 1 நிச்சயமாக கிடைக்கும். அதுல ஒன்னாவது, நான் துவா கேட்டா நான் கேட்ட அந்த விஷயம் நடக்கும். அப்படி நடக்கலையா எனக்கு வர வேண்டிய ஆபத்து என்ன செய்யும், இல்லாமல் போகும், தடுப்பான். 3வது, இந்த லோகத்துல ஒன்றுமே கிடைக்காது, நாளைக்கு மறுமை நாள் என்ன செய்வான் எங்களுக்கு, நாங்க அதை கஷ்டப்படுற அந்த டைம்ல நான் கேட்ட அந்த துவாவை அப்படியெல்லாம் சேமிச்சு வச்சு அந்த டைம்ல எங்களுக்கு கூலியை தருவான். அந்த நேரத்தில் அந்த மனுஷன் நினைப்பானா, நான் இந்த உலகத்துல கேட்ட துவா எந்த ஒன்றுமே ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த ஆகத்துடைய மறுமை நாள்ல எங்களுக்கு கைகூடி இருக்குமே என்று ஆசைப்படுவானோ. எனவே நாங்கள் அவசரப்படக்கூடாது. அப்ப அந்த நேரத்தில் கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் முடிவெடுத்தாங்க, நாங்கள் என்ன செய்வோம், இந்த எகிப்தை விட்டு போய்த்துருவோம். ஈமான் கொண்ட அந்த கொஞ்சம் மக்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் முடிவெடுத்தாங்க, நாங்கள் என்ன செய்வோம், இந்த இடத்தை விட்டுட்டு நாங்கள் போவோம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு போற டைம்ல முன்னால செங்கடல், இந்த கடல் அம்புடுது, செங்கடல் அம்புடுது. ஃபிரௌனுக்கு வழங்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஈமான் கொண்டவங்களும் நினைக்கிறாங்க பைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அவங்க முடிவெடுத்து எங்களுக்கு தெரியாமைக்கு பைத்துக் கொண்டிருக்கிறாங்க. சரி, தெரிஞ்ச உடனே அவன் பட்டாளங்கள் அதை கூட்டிக்கிட்டு இப்ப வாரான். முன்னுக்கு கடல், பின்னால ஃபிரௌனும் ஃபிரௌனோட பட்டாளமும். அந்த ஈமான் கொண்ட அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, இன்னா லமுதுரகூன், இப்ப எங்களோட கதை முடிஞ்சு, எங்களோட கதை முடிஞ்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, இன்ன மஅய்ய ரப்பி சயஹ்தீன், என்னோட அல்லாஹ் இருக்கிறான், அவன் எனக்கு வழியை காட்டுவான், இதுக்குரிய தீர்வை எனக்கு ஏற்படுத்தி தருவான். உங்களுக்கு ஞாபகம், 2 கிழமைக்கு முன்னால் நாங்க பார்த்தோம், அல்லாஹ் ஃபிரௌனுக்கு அனுப்புற நேரம் என்ன சொல்லி அனுப்பினான், ஃபிரௌனுக்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் போற நேரம் அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்பினான், இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா, 2 பேரோடையும் நான் இருக்கிறேன், 2 பேரோடையும் நான் இருக்கிறேன். ஃபிரௌனுக்கு உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் செய்ய முடியாது, ஃபிரௌனோட மேல கை வைக்க மாட்டான், நான் உங்களோட இருக்கிறேன். இப்ப இந்த இடத்துலயும் என்ன சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், என்னோட என் அல்லாஹ் இருக்கிறான், அவன் உதவி நிச்சயமாக எனக்கு கிடைக்கும், நாங்க மாட்டிப்பட இல்லை. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னது கட்டளை இடுகிறான், வஹி அறிவிக்கிறான், உங்களோட கை வைக்கிற அந்த தடியால் நினைச்சு கடலுக்கு அடியுங்க. அடிச்ச உடனே கடல் பெரும் மலையாக பிளக்குது. அப்படின்னா என்ன, இடைவெளி வருது, மலை எப்படி பெருசாகிக்கும், அந்த அளவுக்கு பெரிய பாறைகள் கடலுக்கால பிறக்குது. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவனோட கூட்டமும் அப்படியே போறாங்க. போற டைம்ல அந்த அங்கால கடலை சென்று அடைஞ்ச உடனே ஃபிரௌனும் அவனோட பட்டாளமும் என்ன செய்யறான், திரும்ப அந்த வழியாலேயே வார நேரத்துல திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு அடிச்சாங்க. கடல் அப்படியே திரும்ப என்ன செய்யுது, கடலாக மாறிடுது. ஃபிரௌன் இப்ப தத்தளிக்கிறான். ஃபிரௌன் என்ன செய்யறான், இப்ப தத்தளிக்கிறான். ஏற்கனவே அல்லாஹ் கொடுத்து பார்த்தா சில பிரச்சனை, அந்த டைம்ல அவனுக்கு என்ன செய்யல, புத்தி அவன் துறக்கையில, புத்தி அவன் பாவிக்கையில, கொஞ்சம் சரி அவனுக்கு யோசனை வரையில. இப்ப உண்மையிலேயே பெரிய வேதனை வந்துட்டு, பெரிய வேதனைடா இதோட கதை முடிஞ்சு பினிஷ், இதுக்காக எனக்கு எந்த சந்தர்ப்பமே கிடைக்காது. இதுக்கு முன்பு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, பெயின் வந்த நேரம், ரத்தம் வந்த நேரம், தவளை வந்த நேரம், மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு நேரம் எத்தனை விடுக்கம் போய் சொல்லியிருப்பாங்க, அந்த நேரம் எல்லாம் அவனுக்கு மண்டைக்கு படல. இப்ப எனக்கு வழங்கிட்டு என் கதை முடிய போகுது. இப்ப என்ன சொன்னா தெரியுமா, ஆமன்து பில்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில், இந்த பனி இஸ்ரவேலர்கள் எந்த அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அந்த அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டிருக்கேன். என்ன செய்யறான்,
ஈமான் முஸ்லீமாக கலிமா சொல்றான். முஸ்லீமாக என்ன சொல்றான்? கலிமா சொல்றான். எப்ப? கதை முடிகிற நேரம். இதுக்காக என்ன உயிர் போகுதுன்னு தெரிஞ்ச நேரம் அல்லாஹ் கேட்டான், ஆல் ஆன வகத் அஸைத கப்லு வ குன்த மினல் முஃப்ஸிதீன். உனக்கு இப்போ நேரம் கிடைச்சிச்சு, எல்லாம் முடிஞ்சு உனக்கு ஏற்கனவே காய்ச்சல் தடுமல் எல்லாம் வந்துச்சு. அப்போ உனக்கு என்ன செய்யல, என்ன பக்கம் திரும்புறதுக்கு நீ திரும்ப பார்க்கல. இப்ப உனக்கு கேன்சர் வந்துச்சு. இப்ப நீ என்ன செய்யறாய்? 24 மணி நேரம் பள்ளியில வீட்டுல இருக்கிறது கொஞ்ச நேரம், வீட்டுல இருக்கிறது கொஞ்ச நேரம். அடுத்த நேரம் நான் பார்க்க போனா அவர் எங்க போகணும்? பார்க்கறதுக்கு பள்ளிக்கு போகணும். இதுதான் மனுஷன் நிலப்பாடு. பிறவுண்ட வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை. அல்லாஹ் ஏற்கனவே சந்தர்ப்பத்தை கொடுத்தான், அவன் என்ன செய்யல, அதை பயன்படுத்தல. கடைசி கட்டம் பயன்படுத்துறான். கலிமாவும் வாயால, கலிமாவும் வாயால வந்துட்டு அல்லாஹ் சொன்னான், இப்பவா உனக்கு நேரம், இப்பவா உனக்கு நேரம், காலை எடுக்கணும்னு வந்துட்டு உனக்கு இப்பவா நேரம். அது இதுக்கு முன்னுக்கெல்லாம் பிரச்சனை வைக்கல. சீனி வாரத்துக்கு முன்னுக்கும் உனக்கு பின்னத என்ன பள்ளி பக்கம் வாரத்துக்கு சந்தர்ப்பமே இல்லை. இப்ப உனக்கு சீனி கூடி கால் எடுக்கணும். இப்ப நீ எங்க வராய்? நொண்டி நொண்டி பள்ளி வாசலுக்கு வாராய். அல்லாஹ் கேட்பான் எங்களை பார்த்து. எங்களை மனசு செல்லும். எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மனசாட்சி நொண்டி இருக்குது. அந்த மனசாட்சி என்ன செய்யும்? அதன் மூலமாக எங்களோட என்ன செய்வான்? மனசாட்சியின் மூலமாக எங்களுக்கு பேச வைப்பான். ஏன்னா உள் உணர்வு செல்லும். என் வாழ்க்கையை நான் பாழாக்கிட்டேனே, எனக்கு கடந்த சந்தர்ப்பத்தை நான் நினைச்சிட்டேன், பாழாக்கிட்டேனே, நான் இப்படியெல்லாம் பாவங்களை செஞ்சிட்டேன் என்று என் மனசு என்ன செய்யும்? எனக்கு சொல்லி காட்டும். அதே மாதிரி தான் இவன் ஈமான் கொண்டான், வார்த்தை சொன்னான். அல்லாஹ் என்ன செய்யல, அவனுடைய கலிமாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் எந்த நைல் நதி எதை வச்சு பெருமை அடிச்சான்? வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி. இந்த ஆறுகள், இந்த கடல் எல்லாம் என்னுடைய ஓடர் படிதான் என்ன செய்யுது, ஓடுது. நைல் நதியை வச்சு பெருமை அடித்தவன் அல்லாஹ் எதை கொண்டு அழிச்சான்? அதே தண்ணியை கொண்டு அழிச்சான். ஃபிரௌன் ஈமான் கொள்ளாததுக்கான ரெண்டு காரணம். ஒன்று பெருமை, அடுத்து பிடிவாதம். அவனுக்கு ஃபிரௌன் நாங்க பார்க்கிறோம் குர்ஆன்ல, ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய இரட்சகன் என்று சொன்னான் தானே. அதாவது இறைவன் என்று வாதாடினான் ஃபிரௌன். உண்மையிலேயே தான் ஒரு இறைவன் என்று வாதாடினானா? இல்ல. அவனுக்கு தெரியும் நான் மனிதன், அவனுக்கு தெரியும் நான் ஒரு மனிதன் என்று அவனுக்கு தெரியும். எதுக்காக தெரியுமா? வஜஹது பிஹா வஸ்தகைனத்ஹா அன்ஃபுஸுஹும் ظுல்மன் வ உலுவா. அவனுக்கு நல்லாவே தெரியும் நான் ஒரு மனிதன். அப்ப அவன் எப்படி சொன்னான்? கடவுள் அநியாயமாக பெருமையின் காரணமாக சொன்னான். விரண்டாவாதம். இந்த மூசாவையா ஈமான் கொள்றது, இந்த மூசாவையா நான் அவரை பற்றிய நான் கேட்கிறது அப்படின்னு பெருமை அடிச்சான். இதன் காரணமாகத்தான் அவனுக்கு என்ன செஞ்சிச்சு? அந்த ஈமானுடைய பாக்கியம் இல்லாமல் போனது. கடைசி சந்தர்ப்பம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள இல்லை. அதே மாதிரி யௌம யஅதி பஅது ஆயாத் ரப்பிக லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா. ஒரு நாளைக்கு சூரியன் என்ன செய்யும்? திடீர்னு ஒரு வெள்ளிக்கிழமை ஆண்டு கிழக்குல உதித்த சூரியன் மேற்குல உதிக்கும். இதுக்கு முன்னுக்கு எனக்கு வெறுமனே ஒரு மெசேஜ் அதனால பார்க்க போக்குள்ள அடே உலகம் அடையாளம் வந்துட்டு. இப்ப என்னது? குர்ஆனை தொடர்ந்து ஓதுவாரு, சொல்லுவாரு, யாரும் அவனை ஈமான் கொண்டு என்னோட தௌபாவை ஏற்றுக்க. அல்லாஹ் ஏற்கவே மாட்டான். என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ்? லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா. இப்ப ஈமான் கொண்டு எந்த விதமான பிரயோஜனமும் கிடைக்க மாட்டாது. இது பொதுவான விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன இருக்குது? மரணம் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன இருக்குது? மரணம் நிச்சயம். இந்த பெரு விரல்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து உயிர் அப்படியே எடுக்கப்படும். அப்படியே வந்து இங்க இப்ப ஆடின கால் இப்ப இங்க வந்தது அப்புறம் ஆடாது. இந்த கால் என்ன செய்யாது? ஆடாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து இப்ப என்ன தொண்டை குழிக்கு வரும் உயிர். வருகாரா எந்த கட்டத்துக்கு வரும்? வருகாரா தொண்டை குழிக்கு இப்ப உசிரிக்கும். இங்க தொண்டை குழி என்னது? இங்கெல்லாம் அசையாது. எங்க அசையும்? தொண்டை குழி இப்ப அசையும். இப்ப அந்த மலைக்கிட்ட அல்லாஹ் கிட்ட பேசுவான் மனிதன். யா அல்லாஹ் எனக்கு டைம் தந்துட்டியா அல்லாஹ். என்ன செய்வான்? அந்த மனுஷன் இப்ப பேசுவான். உசிர் போகுது, நெஞ்சு வலி, நைட்ல எக்ஸிடம் பட்டி இருக்குது, நல்ல அடிபட்டிக்கு தலை, தொண்டை உசிர் வாங்கி பெண்ணு எங்க அளவுக்கு இருக்குது? தொண்டை குழியில் இருக்குது உசிர். இப்ப என்ன செய்வான்? நல்லா கிட்ட கை கேட்பான். யா அல்லாஹ் மன்னிச்சிடியா அல்லாஹ், நான் என் மூலமாக என்னது இந்த மாதிரி பாவங்கள்லாம் நடந்துட்டியா அல்லாஹ், எனக்கிட்ட சொத்து செல்வங்கள் இருக்குது, யா அல்லாஹ் சதகா கொடுத்துட்டு வாருனியா அல்லாஹ், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவி மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ வாக்குறுதி கொடுத்த எத்தனையோ வாக்குறுதிகள் எல்லாம் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிறது, எனக்கு உண்டறிவு கூட பாஸ்வேர்ட் தெரியாது யா அல்லாஹ்,
என்னது இப்படியெல்லாம் அல்லாஹ் கிட்ட பேசி 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 இப்படியே ஈக்கிற நேரம் என்ன செய்யும் அல்லாஹ் கிட்ட தவணை கேட்பான். தொண்டைக்குள்ளே அப்படியே வந்து இந்த கண்ணால் அப்படியே என்ன செய்யும் இப்படி ஒரு பார்த்த நேரத்தில் அப்படியே வீடு பிரியும். க்ளோஸ், ஃபைல் முடிஞ்சு. இதுதான் எங்களை வாழ்க்கை. இந்த நேரத்தில் என்ன செய்யாது அல்லாஹ் ஈமான் கொண்டது பாய்ந்தது எதுவும் பிரயோஜனம் தராது. எதுவும் என்ன செய்யாது பிரயோஜனம் தராது. இதுங்கிற வாழ்க்கையில சுருக்கம். காட்டி வந்தது எங்களுக்கு என்ன எவ்வளவு செல்வாக்கூட வாழ்ந்தான், எப்படி எப்படியெல்லாம் அட்டுழியங்கள் செஞ்சான், எப்படி எப்படியெல்லாம் மூசாசோட கழிச்சான், எப்படி எப்படியெல்லாம் என்னது அவன் ஆதிக்கத்தோட செல்வாக்கூட இருந்தான். கடைசி உயிர் போற கட்டத்தில் ஈமான் கொண்டான். ஈமான் பிரயோஜனம் அளிக்கையில் அல்லாஹ் கிட்ட கெஞ்சி கேட்டான், எதுவும் பிரயோஜனம் அளிக்கையில் இன்று வரைக்கும் அவனுடைய பெயர் அவனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டுட்டு வருது. லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா, பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் வச்சு கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் ஒரு அத்தாட்சியாக வச்சு கொண்டே இருக்கிறான். எனவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் சம்பவங்கள் வெறுமனே நேரத்தை போக்குறதுக்காக வேண்டி இன்ட்ரெஸ்ட் சொல்லப்படுறது இல்லை. எங்களோட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த சம்பவங்கள் மாற்றங்கள் உண்டு பண்ணணும். எங்களோட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் என்ன வரணும், உண்மையான மாற்றங்கள் உண்டாகிறதுக்காக வேண்டி அதை படிப்பினையாக வச்சுக்கிறான். எனவே என்னையும் உங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல அவனை உண்மையான முறையில் அஞ்சு பயந்து வாழக்கூடிய உண்மையான முத்தகீன்களாக உண்மையான மூமின்களாக எல்லா சந்தர்ப்பத்திலையும் சுவன்கான நேரத்திலையும் சரி கஷ்டமான நேரத்திலையும் சரி உண்மையிலேயே அல்லாஹ் ஏற்று அவனுடைய கட்டளைகள் எடுத்து நடக்கக்கூடிய உண்மையான முஸ்லீம்களாக முன்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் மாற்றியருள்வானாக. எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. அனைத்து விதமான பலாய் முசீபத்துகள் ஆபத்துகள் பிரச்சனைகள் அதே போன்று பயங்கரமான நோய் நொடிகள் உடல் ஏற்றுக்கொள்ளாத பெருத்த செலவீனங்களை ஏற்படுத்தக்கூடிய பயங்கரமான நோய்களிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக. அந்த அசாம்பாயுடைய சகோதரருடைய நோயை அல்லாஹ் குணப்படுத்துவானாக. அதே போன்று யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தார்கள் எங்களையும் யா அல்லாஹ் எங்களுடைய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் யா அல்லாஹ் பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக. அந்த பலஸ்தீன மக்களுக்கு அதை உதவி செஞ்சிருவாயாக. அந்த யகூதிகளுக்கு அந்த யூதர்களுக்கு யா அல்லாஹ் ஹிதாயத்தை வழங்கிறியா அல்லாஹ். இல்லாவிட்டால் நீ கொடுக்கக்கூடிய தண்டனை மூலமாக மற்றவர்களுக்கு யா அல்லாஹ் ஒரு படிப்பினையாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக ஆக்கி அருள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.